அடர்ந்த பச்சை நிறக்காடு. சூரிய ஒளி மரங்களின் இலைகளின் ஊடாக மெதுவாக கீழே விழுகிறது. குட்டி அணில் ஒன்று பழுப்பு நிறத்தில் புசுபுசுப்பான வாளுடன் சந்தோஷமாக ஒரு மரக்கிளையிலிருந்து இன்னொரு மரக்கிளைக்கு துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது. அதன் கண்கள் பெரியதாகவும் ஆர்வத்துடனும் இருக்கின்றன. அதே காட்டில் பெரிய சாம்பல் நிற யானை ஒன்று வசித்து வந்தது. அதன் தோள்கள் சற்று சுருக்கங்களுடனும் பெரிய காதுகள் மற்றும் நீண்ட தும்பிக்கையை கொண்டிருந்தன. அது பார்ப்பதற்கு அமைதியான முகபாவனை கொண்டிருந்தது. ஒரு நாள் பலத்த காற்று வீசியது. மரங்களின் கிளைகள் வேகமாக அசைந்து கொண்டிருந்தன. சில இலைகள் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. தூரத்தில் ஒரு பெரிய மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. சாய்ந்த மரம் அணிலின் வீட்டிற்கு செல்லும் பாதையை அடைத்து விட்டது. அணிலின் சிறிய பழுப்பு நிற வீடு மரக்கிளைகளுக்கிடையே மாட்டிக்கொண்டன. அணில் அந்த மரத்தின் முன் சோகமாக அமர்ந்திருந்தது. அதன் பெரிய கண்கள் சோகத்தில் கலங்கின. அந்த சமயத்தில் அங்கே வந்த யானை முன் சென்று அணில் தன் சிறிய கைகளை கூப்பி உதவி கேட்கும் பாவத்தில் பார்த்து கொண்டிருந்தது. அதன் முகத்தில் பயமும் நம்பிக்கையும் கலந்திருந்தன. பெரிய யானை தன் நீளமான தும்பிக்கையை உயர்த்தி சாய்ந்த மரத்தின் மீது வைத்து மெதுவாக தள்ளியது. யானையின் தசைகள் புடைத்து தெரிந்தன. அணில் பயத்துடன் சற்று தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தது. யானை மரத்தை நகர்த்தியதால் அணிலின் வீட்டிற்கு செல்லும் பாதை திறந்தது. அணில் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. அதன் வால் வேகமாக ஆடியது. அணில் யானையின் பெரிய காலருகே நின்று தன் சிறிய கைகளை உயர்த்தி யானைக்கு நன்றி சொல்லியது. யானை கீழே குனிந்து அணிலை பார்த்து புன்னகைத்தது. அன்றிலிருந்து யானையும் அணிலும் ஒன்றாக காட்டில் வசித்து வந்தனர், சிறந்த நண்பர்களாக. நம்மை விட சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆபத்து காலத்தில் உதவுவது மிக சிறந்த குணமாகும். இயலாதவர்களுக்கு இன்றதை செய்து பாருங்கள். நம் வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். வாழ்வும் உயர்வு பெறும்.